ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3935 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பதவிக்கும் என்னமான கல்வி தகுதி, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹைட்டு வெயிட் எப்படி இருக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் குரூப் 4 எக்ஸாமினேஷன் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பிக்கன்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் காமிக்கும். இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நேராக அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்நுழைய, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கான ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஓடிஆர் அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கான ஓடிஆர் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் பார்த்தா முதல்ல இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுத போகிறோம் அப்படின்றவங்க புதுசாக நீங்கள் ஓடிஆர் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். சீல கொடுத்துருக்காங்க அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவிவரங்கள். இதுதான் உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் போயிட்டு புதிய பதிவு செய்ய வழிவோர் ஒரு முறை பதிவு, ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆருக்கான அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து டிஎன்பிஎஸ்சிக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எப்படி ஓடிஆர் க்ரியேட் பண்ணுறதுன்னு. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இல்லை என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஓடிஆருக்கான யூசர் நேம் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஓடிஆருக்கான பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் போயிட்டு சேம் அதேமாரி ஆப்ஷன் தான், அந்த நிரந்தர பதிவிவரங்கள் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய பயனாளர் குறியீடு மறந்துடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபர்கட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ மறந்தவங்க மட்டும் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் 22+4 அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே அப்படி லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்போதைக்கு அது உங்களுக்கு இருக்குது. கிளிக்கர் டு அப்ளை இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு பல்வேறு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான பேஜ்னே சொல்லலாம். அதாவது ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சருக்கான கைட்லைன்ஸ் என்ன அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவுரைகளை படிக்க இங்கே சொடுக்கும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அதை பற்றி தெளிவாக பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக எடுத்திருக்க ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 months ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோக்கு கீழே உங்கள் நேம், ஸோ ஃபோட்டோ கீழே உங்கள் நேம் இருக்கணும். அதுக்கு கீழே ஃபோட்டோ என்னைக்கு எடுத்தீங்களோ அதுக்கான தேதி கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ வெறும் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கீழே உங்கள் பெயரும் அது கீழே ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியும் கேட்டிருக்காங்க.
சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4.5 சென்டிமீட்டரை வந்து பார்த்தா உயரமும் 3.5 சென்டிமீட்டர் அகலமும் 170 × 130 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதான் உங்களுக்கான பேசிக்கான சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சர் பற்றி கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ரன்னிங் லெட்டரில் உங்களுக்கான அந்த சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு கரெக்டாக ஃபோட்டோ வந்து பார்த்தா ரீசைஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் போனீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் தான். உங்கள் ஓன் இஷ்யூஸ் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓன் ரிஸ்க்கு படி தான். பட் எந்த விதமான டேட்டாவுமே வந்து பார்த்தா எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ எந்த அளவுக்கு எந்த ரெக்யர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, என்டர் டெக்ஸ்ட் இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி, உங்கள் ஃபோட்டோவை என்றைக்கு எடுத்தீங்களோ அதுக்கான தேதி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு சூஸ் இமேஜ் அதில் போயிட்டு சூஸ் ஃபைலை கொடுத்து நீங்கள் வச்சுருக்க நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்வெர்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தா கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ அதுக்கு கீழே உங்கள் பெயர், ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அகைன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு தோருக்கு பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி, டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோ, உங்கள் ஃபோட்டோவை வந்து எந்த தேதியில் எடுத்தீங்க அந்த ஃபோட்டோலேயே கீழே கொடுத்துருப்பீங்க பாருங்கள், அந்த டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து பார்த்தா ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியை நீங்கள் கொடுத்துட்டு சூஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோ காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு சேவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிக்னேச்சரை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சைன் போட்டுக்கோங்க. ரன்னிங் லெட்டரில் போடணும். 2-3 ஷார்ட்ஸாக கிறுக்கக்கூடாது. ஃபுல்லாக சைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிவிடும். கீழே டவுன்லோட் இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து பார்த்தா அந்த சிக்னேச்சர் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ண சிக்னேச்சரை போயிட்டு சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தா அப்லோட் ஆகிடும். இப்போ உங்களுக்கான சிக்னேச்சரை வந்து அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாரி மெசேஜ் வந்துருச்சு. ஃபோட்டோ சிக்னேச்சர் முதற்கட்டமாக அப்லோட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு முறை நிரந்தர பதிவில் உள்ளபடி விண்ணப்பதாரர் சுய விவரங்கள் உடைய ஓடிஆர் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். அதில் உங்கள் நேம் எப்படி இருக்குது, மொபைல் நம்பர் எப்படி இருக்குது, ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிக்ஸடாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் முன்னாடி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ், அதாவது வெரிஃபிகேஷனுக்காக திரும்ப உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது உங்கள் நேம் ஓடிஆரில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். இனிஷியல் பக்கத்தில் இருக்குது, இனிஷியலில் நீங்கள் பக்கத்தில் என்ட்ரு பண்ணலாம். ஓகே, அதாவது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி எக்ஸாக்டாக இதில் கொடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணுங்கள். வகுப்பு கேட்டிருக்காங்க, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்டியா, எஸ்சியா, பிசி, எம்பிசி அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி ஃபோன் நம்பரையும் கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியும் அதேமாரி தான். உங்கள் ஓடிஆரில் உங்கள் மெயில் ஐடி எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வெரிஃபிகேஷன் பர்பஸில் எல்லாமே உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்தா மட்டும்தான் மேட்ச் ஆகும். இல்லை நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து காமிக்கும்.
விண்ணப்பதாரர் பெயர் ஒருவேளை நீங்கள் இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இனிஷியல் மென்ஷன் பண்ண தேவையில்ல. எக்ஸாக்டாக ஓடிஆரில் எப்படி இருக்கோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து மிஸ்மேட்ச் காமிக்குது, நான் ஏதாச்சும் வந்து எடிட் பண்ணணும், ஓடிஆரில் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அதை நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் அண்ட் ப்ரொசீட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான அட்ரஸ் பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இதில் உங்கள் ஓடிஆரில் எப்படி அட்ரஸ் இருக்கோ அதேமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முகவரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை நீங்கள் செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அட்ரஸ் வந்து பார்த்தா தப்பாக இருக்குது, பர்மனண்ட் அட்ரஸ் தப்பாக இருக்குது, கரஸ்பாண்ட் அட்ரஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஓடிஆரில் போயிட்டு உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்தமான பர்சன்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு தேர்வு எழுத ஆட்கள் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்களை வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. தேர்வு எழுத கூடுதல் நேரம் வேணுமான்னு கேட்பாங்க, அதுக்கும் எஸ் கொடுத்துக்கலாம். அதேமாரி தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு விலக்கு அளிக்கிறாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆங்கிலம் சைட் பண்ணலாம். ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு மட்டும் தமிழ் கட்டாய தகுதி எழுத தேவையில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆங்கிலம் சைட் பண்ணிக்கலாம். தமிழும் சூஸ் பண்ணலாம், ஆங்கிலமும் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து ஒரு சில எலிஜிபிலிட்டிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தா இந்திய அரசு பணி, மாநில அரசு பணி, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்தமான ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, லோக்கல் பாடியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அது என்னென்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கவர்மெண்ட் ஜாபில் இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டிமேஷன் ரிகார்டிங் ரிசைனேஷன் ரிமூவல் டிஸ்மல், அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து உங்களை வந்து பார்த்தா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிபேரபன் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன், நீங்கள் உங்களை டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க, டிபார் பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மீது ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருந்தால் எஸ் கொடுத்து எந்தமான கிரிமினல் கேஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கிரிமினல் கேஸ் எதுவும் இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டவரா, அதாவது நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஆகி உயிரோடு இருக்க 2 மனைவியை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை 2 மனைவிலாம் இல்லை சிங்கிள் மேரேஜ் தான், இல்லை திருமணமே ஆகலை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்குற கொஷினை தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான பேஜுங்க, தெளிவாக பாருங்கள், இந்த பேஜ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஆல் த போஸ்ட். ஸோ நான் வந்து பார்த்தா எல்லா பதவிக்குமே நான் அப்ளை பண்ண போகிறேன், அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ பதவி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 25 பதவி கொடுத்துருக்காங்க. நான் 25 பதவிக்குமே அப்ளை பண்ணுறேன், எனக்கு 25 பதவிக்குமே தகுதி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஆல் த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அதர் தென், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் வாட்ச் ட்ரைபல் யூத், இந்த பதவியை தவிர்த்து, அதாவது போஸ்ட் அதர் தென் இந்த பதவியை தவிர்த்து மீதி பதவிக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது ஆல் போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் இருக்க 25 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, அதாவது
ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத், இந்த 4 பதவியை தவிர்த்து மீதி இருக்க எல்லா பதவிக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த பதவிக்கு வந்து பார்த்தா ஒரு சில தகுதிகள் கேட்டிருக்காங்க. அதாவது ஹைட் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில தகுதியெலாம் வந்து கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் போன்ற பதவிகளுக்கு ஹைட்டு கேட்டிருக்காங்க, செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த தகுதி இருக்குது. அதாவது நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் எல்லாத்துக்குமே. எஸ்டிக்கு மட்டும் 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்கள் மற்றும் தேர்ட் ஜெண்டராக இருக்கீங்கன்னா 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்டிக்கு மட்டும் 145 சென்டிமீட்டர் ஹைட்டு. அதேமாரி செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆண்களுக்கு 79, பெண்களுக்கு 74 கேட்டிருக்காங்க. எக்ஸ்பென்ஷனில் 5 கேட்டிருக்காங்க. பேசிக்காக இந்த ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி கல்வி தகுதி 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்ஜெக்ட் படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பதவிக்குமே எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி இந்த பதவிக்கும் தகுதி இருக்குது அப்படின்றவங்க ஆல் த போஸ்ட் சைட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் போன்ற பதவிகளுக்கு எனக்கு ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் இல்லை அப்படின்றவங்க செகண்டாக இருக்க பாருங்கள், போஸ்ட் அதர் தன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, தெளிவாக திரும்ப சொல்கிறேன். எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் பதவி வேண்டாம், எனக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எல்லா பதவிக்குமே எலிஜிபிள் இருக்குது அப்படின்றவங்க ஆல் த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சைட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இருக்க பாருங்கள், இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லா பதவிக்கும் எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணுறதை பற்றி பாருங்கள். முதல்ல 10th இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, உங்களுக்கு 10th ரிசல்ட்டை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுங்கள். இயர் மற்றும் மந்த்து கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு தேதியும் கேட்டிருக்காங்க, எந்த தேதி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழை ஒரு பாடமாகவோ மொழியாகவோ படிச்சிருக்கீங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. 10th ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட தமிழே வரலைங்க அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 12th கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சி, ஐடி, டீச்சர் ட்ரைனிங் எது முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக 12th ஃபில் பண்ணுங்கள். நான் 12th முடிக்கல, நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க ஐடிஐ ஃபில் பண்ணுங்கள். நான் ஐடிஐ முடிக்கல, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அது ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 12th ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ 12th உங்களுக்கு என்னைக்கு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. எப்போ உங்களுக்கான ரிசல்ட்டை வெளியாச்சோ அதுக்கான தேதி என்னவோ அதை பார்த்து கரெக்டாக கொடுங்க. படிப்பின் பேர் வந்து பார்த்தா 12th ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரி அந்த ஆப்ஷன் நான் வந்து சைட் பண்ணிக்கிறேன் 12th. அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வியில் நீங்கள் வந்து 12th இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரியல் ஆகியவற்றில் ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து பார்த்தா முடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் 12th தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 12th எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட தமிழ் வரல அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, அதேமாரி டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோக்கான இந்த ஆப்ஷனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ படிக்கல அப்படின்றவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஜி டிகிரி, ஐபிஜி டிகிரி. யூஜி டிகிரியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக யூஜி டிகிரி, ஐபிஜி அப்படின்னா இன்டகிரேட்டட் பிஜிக்கான கோர்ஸ். அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக 5 வருஷத்துக்கான கோர்ஸ் படிப்பாங்க பாருங்கள், அதான் ஐபிஜி. ஸோ 3 years யூஜி ப்ளஸ் 2 years பிஜி ரெண்டுமே ஒன்றா படிப்பாங்க. யூஜி தனியாக பிஜி தனியாக படிக்கிறது கிடையாதுங்க. ஐபிஜினா தொடர்ந்து 5 வருஷம் இன்டகிரேட் கோர்ஸாக படிப்பாங்க, அவங்க தான் ஐபிஜியில் வருவீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் டிகிரியை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்காக 10th குவாலிஃபிகேஷன் போதுமானது. பட் டிகிரிக்கும் ஒரு சில பதவி இருக்குது. டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் டிகிரி எப்போ பாஸ் பண்ணீங்க, அதுக்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு அதை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த தேதியை கொடுத்துக்கோங்க. படிப்பின் பெயர் எந்த டிகிரி, எனி ஐபிஜி டிகிரியா யூஜின்னு கேட்டிருக்காங்க. எனி ஐபிஜினா தொடர்ந்து 5 வருஷம் இன்டகிரேட் கோர்ஸாக படிச்சிருக்கணும். இன்டகிரேட் கோர்ஸ்னால் 5 years டிகிரி கோர்ஸ்னு அர்த்தம். யூஜி பிஜி தனியாக படித்தவங்க கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் 5 வருஷத்துக்கான இன்டகிரேட் கோர்ஸ் முடித்தவங்க அதை கொடுங்க. இல்லை நான் அந்தமாரி முடிக்கல, வெறும் யூஜி மட்டும் முடிச்சிருக்கேன், பிஜி வந்து தனியாக முடிச்சிருக்கோம் அப்படின்றவங்க நீங்கள் விட்டுருங்க. இன்டகிரேட் பிஜி கோர்ஸ்னால் தொடர்ந்து 5 year கோர்ஸ், தொடர்ந்து 5 year கோர்ஸ் சொல்லுவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எனி யூஜி டிகிரி சைட் பண்ணிட்டு
நிறுவனத்தின் பல்கலைக்கழகத்தின் பெயர், உங்கள் யூஜி டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் இருக்க சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணலாம், கன்சால்டேட் மார்க்ஷீட் இருக்க சர்டிஃபிகேட் நம்பரை கொடுக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கன்சால்டேட் மார்க்ஷீட் அல்லது ப்ரொஃபஷனல் இருக்க சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிகிரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் வந்துச்சான்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் வந்துச்சு அப்படின்னு ஆம் கொடுத்துக்கோங்க. டிகிரியில் ஒரு சப்ஜெக்ட் கூட எனக்கு தமிழ் வரலை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூஜி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் பிஜி தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஜி அதே மாதிரி தான், எப்போ ரிசல்ட்டை வெளியிட்டாங்க, படிப்பின் பெயர், பிஜியில் என்ன முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதிலையுமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா கொடுக்குற மாரி இருக்கும். தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங், அதாவது ஒரே ஒரு பதவிக்கு மட்டும் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கூட்டுறவு பயிற்சிக்கான சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து படிப்பின் பெயர், கோஆப்ரேட்டில் எந்த மாதிரி ட்ரைனிங் முடிச்சிங்க, எப்போ உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தா வெளியிட்டாங்க, எந்த நிறுவனத்தில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணலாம். கோஆப்ரேட் ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்களுக்கு ஒரு பதவிக்கு மட்டும் எலிஜிபிள் இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன மாதிரி பதவி அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தா வீடியோ போட்டிருக்கோம். அது என்ன பதவி அப்படின்றத பார்த்து நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. அசிஸ்டன்ட் பதவியோ ஏதோ ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பதவிக்கு மட்டும் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு எஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். முடிக்கலான்றவங்க நோ வந்து செட் பண்ணலாம். நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் உங்களுக்கு எலிஜிபிள், மீது எல்லா பதவிக்குமே எலிஜிபிள் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். அதாவது இந்த கோர்ஸ், இந்த சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பல பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதாவது டைப்பிஸ்ட் பதவியாக இருக்கட்டும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி கிளர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பதவிக்குமே சிஓஏக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் சிஓஏக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிவிக்கையின்படி உள்ள கல்வி தகுதிக்கு இணையானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க அதே தகுதி. அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓஏ கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு இணையான கணினி அறிவியல், கணினி பொறியியல், அந்த மாதிரி டிப்ளமோ டிகிரியில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதாவது உங்ககிட்ட கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட சிஓஏ சர்டிஃபிகேட் இல்லை, பட் நான் வந்து டிகிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனே கொடுக்க பாருங்கள். ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. படிப்பின் பெயர், எந்தமான படிப்பின் பெயர்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் இருக்கவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த நிறுவனத்தில் படிச்சிங்க, ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இல்லை டோட் நடத்துகிற அந்த சிஓஏன்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, அந்த சிஓஏக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. சிஓஏ சர்டிஃபிகேட் இருக்கவங்க சிஓஏ செட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட சிஓஏ சர்டிஃபிகேட் இல்லை, பட் நான் வந்து பார்த்தா என்னோட டிகிரி அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்லாம் முடிச்சிருக்கின்றவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு எந்த நிறுவனத்தில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் வருதோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, நீங்கள் அந்த டிகிரிலாம் எப்போ முடிச்சிங்க அதை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் டிகிரிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, சிஓஏ சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, டிகிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட சிஓஏயும் இல்லை, நான் வந்து பார்த்தா டிகிரியும் என்னோடய கம்ப்யூட்டர்லாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணுங்கள். நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பதவிக்கு எலிஜிபிள் இல்லாமல் போகுங்க. அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டைப் ரைட்டிங் பற்றி கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பல்வேறு பதவிக்கு டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, ஒரு சில பதவிக்கு ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா நிறையா பதவிக்கு டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க.
கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழில் தட்டச்சு அல்லது அதற்கு ஞானத்தில் தேர்ச்சி பெற்றீங்களா? தமிழ் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் டைப்ரைட்டிங் முடிச்சவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. நிலை ஸோ லோயர் கிரேடா ஹையர் கிரேடான்னு கேட்டிருக்காங்க. என்ன கிரேடோ அதை கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த டைப்ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு எப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிங்களோ அதுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சலான்னு கேட்டிருக்காங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து நிலை எந்த மாதிரி கிரேட் முடிச்சிங்க, ஸோ லோயரா ஹையரான்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் எப்போ உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டை வந்துச்சு அதையும் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட தேதி. ஓகே, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே முடிச்சிருக்கீங்க, லோயரும் முடிச்சிருக்கேன் ஹையரும் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க ஹையரை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். லோயர் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ நான் லோயர் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க லோயரை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை நான் டைப்ரைட்டிங்கே முடிக்கல அப்படின்றவங்க இதில் போயிட்டு நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் முடிக்கல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் தமிழில் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க லோயரா ஹையரான்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு ஷார்ட் ஹேண்ட்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எப்போ உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஷார்ட் ஹேண்ட்கான சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்த மாதிரி நிலை லோயரா ஹையரா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு ஷார்ட் ஹேண்ட்கான சர்டிஃபிகேட் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி ஷார்ட் ஹேண்ட் எப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இல்லை நான் பார்த்தா டைப்ரைட்டிங்கே முடிக்கல ஷார்ட் ஹேண்டு முடிக்கல அப்படின்றவங்க இந்த இடத்துல நோ அப்படின்ற ஆப்ஷன் சிம்பிளாக கொடுத்துக்கோங்க. நோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சில பதவிக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்காதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், எல்எம்வி ஹெச்எம்வி அதாவது லோ ஹைவி வெஹிக்கிளுக்கான மோட்டார் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மற்றும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க. இது எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த பதவிக்கான எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இந்த லைசன்ஸ் இல்லை அப்படின்றவங்க இந்த ஒரு பதவிக்கு மட்டும் எலிஜிபிள் இல்லைங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. உரிய போக்குவரத்து அலுவலராக உங்களுக்கான வாகன ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் கனரக வாகனத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாரி ஜென்ரல் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் இந்த 4மே இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், கனரக வாகன ஓட்டத்துக்கான உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அதேமாரி உரிமம் வழங்கிய தேதி டிரைவிங் லைசன்ஸ் எந்த தேதியில் கொடுத்தாங்க, அந்த உரிமம் எப்போ வேலிடிட்டி டேட் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முதலுதவிக்கான சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் நம்பர், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எந்த இதில் கொடுத்தாங்க, எந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க. அதேமாரி ஓட்டுநர்னு அந்த கூடிய உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உடற்தகுதி மற்றும் திறன் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த 4மே கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த பதவிக்கு எலிஜிபிள் ஆகும். அதாவது டிரைவிங் லைசன்ஸ், ஜென்ரல் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபஸ்ட் எய்ட் கேட்டிருக்காங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பதவிக்கு மட்டும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த பதவிக்கு எலிஜிபிள் இல்லை, மற்ற எல்லா பதவிக்குமே எலிஜிபிள் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மற்றும் விஷுவல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் வனக்காப்பாளர் அதாவது வனக்காவலர் பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கு உடல் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பழங்குடியின இளைஞர் இது பார்த்தா எஸ்டி மட்டும்தான் இதுக்கு இந்த ட்ரைபல் யூத்துன்னு இருக்குது பாருங்கள், இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பார்த்த ட்ரைபல் யூத் இதுக்கு எஸ்டி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த பதவியை தவிர்த்து மீதி எல்லா பதவிக்கான உடல் தகுதி அந்த சொன்ன பாருங்க ஹைட் மெஷர்மெண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வனக்காவலர் பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கான பார்வை திறன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்வை திறன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வனக்காவலர் அந்த மாதிரி பதவிகளுக்கான உடற்தகுதி மற்றும் பார்வைத்திறன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவியை தவிர மீதி இருக்கிற எல்லா பதவிக்கான உடற்தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மீதி ரெண்டுமே அந்த மாதிரி தான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தா ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவி அப்ளை பண்ணவங்களுக்கு. இல்லை எனக்கு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் அந்த பதவிக்கு எனக்கு தகுதி இல்லை, ஹைட் இல்லை, செஸ்ட் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்றவங்க செகண்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் மட்டும் 10th ஃபில் பண்ண போகிறீங்க, 12th ஃபில் பண்ண போகிறீங்க, யூஜி ஃபில் பண்ண போகிறீங்க, அதை தவிர்த்து கோஆப்ரேட்டிவ் ஃபில் பண்ண போகிறீங்க, சர்டிஃபிகேட்கான கோர்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க, டைப்ரைட்டிங் ஃபில் பண்ண போகிறீங்க, அது மட்டும்தான். ஸோ மீதி என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்கா, அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர மீதி இருக்க பதவிகளுக்கு உடல் தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி பார்வைத்திறன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, பேசிக்காக எந்த மாற்றமும் இருக்காது, ரெண்டையும் ஒரே மாதிரி தான். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் மாறுபடும். ஓகே, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் படி 1 to 10th வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தாவே போதுமானது. பட் இதில் வந்து பார்த்தா ஒரு சில பதவிகளுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில பதவி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பதவிகளுக்கு பிஎஸ்டிஎம் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் வந்து ஆகும். ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் 1 to 10th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 10th to 12th மட்டும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்து இருந்தால் போதுமானது. பட் ஒரு சில பதவிக்கு மட்டும் இப்போ 10th உண்டான பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் போதுமானது. இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரி பதவிகளுக்கு 12th கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் 1 to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம். ஒரு சில பதவி டிகிரி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி பதவிகளுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகும். ஓகே, எது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ண பாருங்கள். 10th வரைக்கும் தான் என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, நான் 10th வரைக்கும் தான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க 10th வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் 1 to 12th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்னா 12th வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிகிரி மட்டும் நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிகிரியை வந்து ஃபில் பண்ண தேவை, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் டிகிரியும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படின்றாங்க, நீங்கள் டிகிரியும் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தாவே போதுமானது. பட் ஒரு சில 12th பதவியும் கொடுத்துருக்காங்க, டிகிரி பதவியும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற காரணத்தால் அந்த பதவிகளுக்கு டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 10th உண்டான பதவிக்கு 10th வரைக்கும் இருந்தால் பிஎஸ்டிஎம் அந்த பதவிக்கு எலிஜிபிள் ஆகும். 12th உண்டான பதவிக்கு 12th வரைக்கும் இருந்தால் தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும். டிகிரிக்கு உண்டான பதவிகளுக்கு டிகிரி வரைக்கும் இருந்தால் தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும். ஓகே, உங்ககிட்ட எது இருக்கோ அது வரைக்கும் கொடுத்துக்கோங்க, இல்லாததுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தா ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. முன்கூட்டியே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் 1 to நான் வந்து பார்த்தேன்னா 1 to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நான் 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா 1 to 5th ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டானு கேட்டிருக்காங்க, ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் அதாவது எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 2003 நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன், அப்படியே வந்து பார்த்தா 2007 நான் வந்து 5th படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இஷ்யூங் அத்தாரிட்டி எந்த அதிகாரி கொடுத்தாங்க, பிரின்சிபலா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க, எப்போ கொடுத்தாங்களோ அந்த தேதி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கூல், எந்த ஸ்கூலில் 10th படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸ்கூல் நேம் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி 1 to 5th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, அதேமாரி அதுக்கான பின்கோடு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு ஆட் மோர் டேட்டா கொடுத்து நீங்கள் வேறு ஸ்கூலில் படிக்கிறீங்க, அதாவது நான் 1 to 5th ஒரு ஸ்கூலும் அப்புறம் 6 to 8th வரை ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா 6 to 8th வரைக்கும் அதேமாரி எந்த மோடில் படிச்சிங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயரையும் படிச்சிங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான தேதி எந்த தேதியில் கொடுத்தாங்க, எந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட் பின்கோடை ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி நான் 6 to 10th வரையும் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், இல்லை 8th to 10th வரையும் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் 1 to 10th வரைக்கும் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி அத்தனை ஸ்கூல்லையும் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்கி அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் +1 மற்றும் +2 படித்தவங்க ஸோ +1 மற்றும் +2 ஆட் பண்ணிவிட்டு ரெகுலர் மோடை செலக்ட் பண்ணிட்டு எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்து எந்த அதிகாரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த தேதியில் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் நேம் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, பின்கோடு என்ன அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாரி தான் காலேஜுக்கான இன்ஃபர்மேஷனும். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் வாங்க முடியாது, டேரெக்டாக சம்மந்தப்பட்ட காலேஜில் போய்ட்டு தான் மேனுவலாக வாங்குற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் டு எந்த இயர், 3rd இயராக 4th இயராக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ எப்போ படிச்சிங்க, ரெகுலராக டிஸ்டன்ஸானு கேட்டிருக்காங்க. அதேமாரி 2 இயர் எந்த இயர் டு எந்த இயரில் பாஸ் பண்ணிங்கன்னு ஃபில் பண்ணிட்டு எந்த அதிகாரி கொடுத்தாங்க, அதேமாரி எப்போ பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை 10th மட்டும்தான் இருக்குன்றவங்க இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து விட்டுட்டு 10th மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. இல்லை என்கிட்ட 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குன்றவங்க இந்த ரெண்டை ஃபில் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து பார்த்தா யூஜி டிகிரி வந்து பார்த்தா படிக்கல அப்படின்றவங்க, யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன் பட் இங்கிலீஷில் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ண தேவையில்ல. வெறும் இது இருக்கோ அதை மட்டும் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, இல்லை நான் வந்து பார்த்தா 1 to 10th வரைக்கும் கூட நான் வச்சிடல அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் இல்லை அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி 1 to 10th நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும். இல்லை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேட்டது இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான டீட்டெயில்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து விளையாட்டு போட்டினை தேர்ந்தெடுக்கும் எந்தமான ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா தேர்வர் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு போட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே எந்தமான இதெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனா, ரெப்ரசன்டட் நேஷனல் லெவல் காம்படிஷனா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மதிப்பெண் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. மொதல் சாய்ஸ் இதில் போய்ட்டு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது தேர்வு மையம் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறீங்க. டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளேஸில் எக்ஸாம் எழுத விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக அவங்க பிளாக் கொடுத்துருப்பாங்க தாலுக்கு, எந்த தாலுக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் 2 எதுவோ, ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ எதில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே உங்களுக்கு கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்டகரி, அதாவது நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக ஓடிஆர் க்ரியேட் பண்ணிவிட்டு பிசி எம்பிசி பில்லாக இருக்கீங்கன்னா 3 தடவை எக்ஸாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 3 டைம் மட்டும்தான் ஃப்ரீயாக எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து அந்த எக்ஸஸ் அப்படின்னு காமிக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 3 தடவை மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களால் ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா லைஃப் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நீட் டு பே காமிக்குது அப்படின்னா தாராளமாக பே பண்ணிடுங்க. மற்றவங்க பிசிஎம்பிசியாக இருக்கீங்கன்னா 3 தடவை எக்ஸாம் ஓடிஆரை கிரியேட் பண்ணி ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு டாக்குமெண்ட் பேஜ் வந்து காமிக்குதுங்க. ஸோ லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சது, பட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ண தேவையில்லை, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் ப்ரொசீட் ஃபார்வர்ட் ஒன்லி ஆஃப்டர் அப்லோடிங் ஆல் த டாக்குமெண்ட் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இந்த இடத்துல காமிக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக யாருக்குமே இந்த இடத்துல இப்போதைக்கு டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கல. ஸோ பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து கேட்கல. உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த இடத்துல திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூ அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ ப்ரீ சப்மிஷன் பேஜ் தான். இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கான உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸுமே மொத்தமாக 15 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 15 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸுமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ கன்ஃபார்ம் தட் த எபோ எல்லாமே கரெக்டு அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு திரும்ப எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டு ஐ அக்ரிசிவ் ப்ரொசீட் திரும்ப கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கான ஒரு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ திரும்ப எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் தேவோ கிளிக் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் காமிக்குது அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கொடுத்து ஃபீஸ் வந்து பார்த்தேன், பேமெண்ட் வந்து பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு ஃபீஸ் காமிக்கல அப்படின்னா நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ எதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெண்டிங் காமிக்கும். ஸோ குரூப் 4க்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெஃப்டா, யூபிஐன்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் வந்து கொடுத்துட்டு 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போகும். இதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டா போதுமானது. உங்களுக்கு மெயிலுக்கும் வந்து பார்த்தா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எந்த போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் வந்து பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் டேஷ்போர்டு போனீங்க அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷனில் போனீங்க அப்படின்னா எந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 4 2025 நேரம் இந்த மாதிரி கன்ஃபார்ம்னு வரணும். கன்ஃபார்ம்னு வந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணதா அர்த்தம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணுற தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து தெரிவிங்க. அதை குறித்து நான் வீடியோ வந்து மேக் பண்ண பார்க்குறேன். இதுக்கப்புறம் கண்டினியூவாக குரூப் 4 எக்ஸாம் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேவைப்படுறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பதற்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.